நேத்தோட வீடியோ சின்னதாக போட்டேன் நேத்தோட வீடியோ சின்னதாக போட்டனால என்னமோ தெரில, இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ பெருசாகவே போயிடுச்சு. இன்றைக்கான சாப்பாடு வந்து எப்பயும் போல வந்து நைட்டு போட்டு இட்லியோட வெட்டி பொடியை போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதே நம்ம எடுத்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து அடித்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த இட்லியோடு சேர்த்து ஒரு டோஸ்டர் பட்டர் எடுத்துக்கிட்டாச்சு. நேற்று புதற்குள்ள பார்த்த மனிதர் கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காப்புல. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ வித்தியாசமாக இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக ஹாட்டு போட்டு விளாண்டுட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு முக்கியமான பிளான் வேறு வச்சுருந்தோம். என்னென்னா இன்றைக்கி வந்து பிரியாணி மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு. ஸோ கறிக்கடைக்கு போய் பார்த்தோம்னா கொஞ்சம் நசலாக எனக்காக மாறி இருந்துச்சு. பட் ஆனால் சாப்பாடு பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் சமைச்சது நான் இல்லை, சமைச்சதுக்கு வந்து ஒரு தனி ஆள். அவங்க சமைச்சனால என்னமோ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நைட்டு வரைக்கும் வச்சு சாப்பிட்டாச்சு. அதோட ஒரு கிரேவி வேறு பண்ணியிருந்தோம். அதோட சப்பாத்தி எடுத்து போட்டு நல்லா தரலாம் கெட்டுன்னு முடிச்சாச்சு டேஸ்ட். இன்றைக்கான வீடியோ பெருசாகிறது இவனும் ஒரு காரணம், பட் இன்னொருத்தனும் ஒரு காரணம். ஸோ அவங்களே வந்து முக்கியமாக வீடியோ எடுத்துக்கிட்டு போய் மொத்தமாக உட்காந்து கூட்டாஞ்சமாக ஆக்கின சாப்பாடை வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. நல்ல கிரேவி இதெல்லாம் போட்டுட்டு முக்கியமான மனிதர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண நேரம் வந்துருச்சு. சப்பாத்திக்கு வந்து முதல் முறை நான் பார்த்ததில் தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்ட முதல் மனிதன், எனக்கு தெரிஞ்ச முதல் மனிதன் இவர் மட்டும்தான், என்னோடய ஜூனியர். அதில் ஒரு வியரான ஃபீலிங். ஸோ அதுக்காக ஒர்க் அவுட் கிளம்புறதுக்காக வந்து நடுவில் ட்ரிங்குக்காக எல்லாம் ரெடி பண்ணி ஆரம்பிச்சாச்சு. ஸோ நானும் என் ஃப்ரெண்டு வந்து அதுக்காக வந்து ஒவ்வொரு வேலையும் வந்து நல்லா கணக்கச்சமாக ஆரம்பிச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து எந்த ஃபோக்கஸும் இல்லாத நார்மலான டே மாதிரி தான். ஸோ செஸ்ட்டு, ஷோல்டர், லேட், அதுக்கப்புறம் வந்து ஆப்பு எல்லாமே வந்து மொத்தமாக ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. ஆனால் வந்து இந்த லெக் எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான் நான் வந்து ஓரளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிற ஒரே ஒரு எக்ஸசைஸ்னால் லெக் எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான். நடுவில் அப்பப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த ட்ரிங்கையும் அப்பப்போ அடித்தாச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு வந்து நம்ம சீனியர்ஸ்லாம் வந்து விளாடாங்க கூப்பிட்டாங்க. அப்போ பந்து எடுக்கலாம் போகும்போது நம்ம டாமியை போய் அவனை கட்டி போட்டிருந்தாங்க. ஸோ அவனுக்கு ஒரு ஹாயை போட்டுட்டு அப்புறம் போய் பேட்டு பால் எடுத்துகிட்டு வந்து ஒரு நல்ல வியூ இருந்தேன், பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த வியூ மிஸ் பண்ணிட்டேங்கிற இதுட்டு முடிச்சுட்டு நம்ம தலைவர் என்ட்ரி கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் முதல்ல சொன்ன மாதிரியே வந்து காலைல பண்ண சாப்பாடு ஆக்சுவலாக 2 குக்கரில் பண்ணது. ஸோ வந்து மிச்சம் இருந்துச்சு, ப்ளஸ் கிரேவியும் சேர்த்து இன்றைக்கி டே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பிறகு சந்திப்போம்.